இனிய காலை வணக்கம் மாணவர்களே. சென்ற வகுப்பில் நாம் இலக்கணத்தில் எழுத்து பற்றி பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது சொல். சொல் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் என்னன்னு தெரியும். ஒரு எழுத்தோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட பல எழுத்துக்களோ தொடர்ந்து நின்று பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். பூ என்பது ஒரு எழுத்து. மலர் என்பது ஒரு சொல். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் பூ என்பதும் ஒரு சொல். அது எப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பூ என்பது ஒரு எழுத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு. பூ என்பது மலர் என்ற பொருளை தருவதால் பூ என்பதும் சொல்லே. இவ்வளோதான் சொல். ஒரு எழுத்தோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட பல எழுத்துக்களோ தொடர்ந்து நின்று பொருள் தருமாயினது சொல் எனப்படும். சொல்லுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் பதம், கிளவி, மொழி, வார்த்தை என்பன. பதம் பற்றி நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். பதம் இரண்டு வகைப்படும். அவை ஒன்று பகாபதம், இன்னொன்று பகுபதம். பகா அப்படின்னா பிரிக்க முடியாத என்று பொருள். பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். சொல்லை எப்படி பிரிக்க முடியும்? பகுதி விகுதியாக பிரிக்கக்கூடிய சொல் பகுபதம் என்றும், பகுதி விகுதியாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் என்றும் அழைக்கப்படும். கண், மண், கவி என்ற சொற்களை நம்மளால் பிரிக்க முடியாது. இந்த சொல்லை பிரிக்க முடியுமா? நிச்சயமாக பிரிக்க முடியாது. பகுதியாகவோ விகுதியாகவோ இடைநிலையாகவோ சந்தியாகவோ பிரிக்க முடியாத சொல் பகாபதம். இந்த பகாபதம் நான்கு வகைப்படும். பகாபதம் நான்கு வகைப்படும். அவை பெயர்ப்பகா, வினைப்பகா, இடைப்பகா, உரிப்பகா. பிரிக்க முடியாத பெயர்ச்சொல் பெயர்ப்பகாபதம் என்றும், பிரிக்க முடியாத வினைச்சொல் வினைப்பகாபதம் என்றும், இடைச்சொல் உரிச்சொல் ஆகிய பிரிக்க முடியாத சொற்கள் இடைப்பகாபதம் என்றும் உரிப்பகாபதம் என்றும் அழைக்கப்படுகின்றன. கண் பெயர்ப்பகாபதம், நட வினைப்பகாபதம், போல, போன்ற, என்ற இணைப்பு சொற்களாகிய இடைச்சொற்கள் இடைப்பகாபதம். இவற்றையும் பிரிக்க முடியாது. சால, உரு, தவ, நனி, களி, கூர், கடி என்ற இடைச்சொற்களையும் பிரிக்க முடியாது. இந்த இடைச்சொற்களும் இடைப்பகாபதங்களே. பகாபதம் நான்கு வகைப்படும். அடுத்து பகுபதம். பகு என்றால் பிரிக்கக்கூடியது. வகுப்பில் கூட நாம் இரண்டாக பகுத்து அமர்ந்திருப்போம். மாணவர்கள் ஒரு புறமும் மாணவியர்கள் ஒரு புறம், ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு நாம் பகுத்திருக்கின்றோம். பகுத்தல் என்றால் பிரித்தல் என்று பொருள். பகுதி விகுதியாக பிரிக்கக்கூடிய சொல் பகுபதம் என்று அழைக்கப்படும். பகுபதம் இரண்டு வகைப்படும். அவை பெயர் பகுபதம், இன்னொன்று வினை பகுபதம். பிரிக்கக்கூடிய பெயர்ச்சொல் பெயர் பகுபதம் என்றும், பிரிக்கக்கூடிய வினைச்சொல் வினைப்பகுபதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. பெயர் பகுபதத்துக்கு எடுத்துக்காட்டு கவிஞர், கவி கூட்டல் அர் கவிஞர்.
நடத்தல், நட கூட்டல் அல், நட கூட்டல் இத்து கூட்டல் அல், நடத்தல் என்பது வினை பகுபதம். நடத்தல் என்பது வினைச்சொல் அல்லது நடந்தான் என்பது வினைச்சொல். கவிஞர் என்பது பெயர் சொல், ஒரு பெயரை குறிப்பது. இவ்வாறு பிரிக்கக்கூடிய பெயர் சொல்லும் பிரிக்கக்கூடிய வினை சொல்லும் பகுபதம் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து கிளவி. கிளவி அப்படின்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுவும் சொல்லினுடைய வேறு பெயரே. இரட்டை சொற்களாக மட்டுமே நின்று பொருள் தரக்கூடிய சொல்லை கிளவின் சொல்லிலே எவ்வளவு வகைகள் பாருங்க. பிரிக்கக்கூடிய சொல், பிரிக்க முடியாத சொல், இரட்டை சொற்களாக மட்டுமே நின்று பொருள் தரக்கூடிய சொல்னு சொல்லிட்டு பல வகையான சொற்கள் இருக்கின்றன. இரட்டை சொற்களாக மட்டுமே நின்று பொருள் தரக்கூடிய சொற்களை நம்ம கிளவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சலசல, இது பேச்சு வழக்கில் நம்ம மிகுதியாக பயன்படுத்தக்கூடிய சொல். படப்பட, குடுகுடுன்னு ஓடுது பாரு, சலசலன்னு ஓடுது பாரு, மசமசன்னு பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் நாம வழக்கமாக நம்முடைய பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள். இப்படி இரட்டை சொற்களாக மட்டுமே நின்று பொருள் தரக்கூடிய சொல் கிளவி என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து மொழி. மொழி தான் நாம முக்கியமாக பார்க்க போற நம்முடைய பாடத்துல இருக்கக்கூடியது மொழி. இந்த மொழி அல்லது இந்த சொல் இரு திணைகள், ஐம்பால்கள், மூவிடம் ஆகியவற்றை ஏற்று வரும். இரு திணை, சொற்கள் மொத்தத்தில் இரு திணைகளில் வரும், ஐம்பால்களில் வரும், மூவிடங்களில் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும். சொல் இரு திணைகளில் வரும், ஐம்பால்களில் வரும், மூவிடங்களில் வரும், உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும், குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் வருவதுதான் சொல். இரு திணை அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அஃறிணை. உயர்ந்த ஒழுக்கமுடையவைகள் உயர்திணை என்று அழைக்கப்படுகின்றன. உயிருள்ள உயிரற்ற உயர் ஒழுக்கம் அல்லாதவைகள் அஃறிணை என்று அழைக்கப்படுகின்றன. ஐம்பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என பால் 5 வகைப்படும். இவற்றில் ஆண்பால், பெண்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால் ஆகிய மூன்றும் உயர்திணைக்குரிய பால்கள். உயர்ந்த ஒழுக்கமுடைய மனிதர், தேவர், நரகர் ஆகிய மூவரையும் குறிப்பது ஆண்பால், பெண்பால், பலர்பால் ஆகிய மூன்றும். ஒன்றன்பால், பலவின்பால் ஆகிய இரண்டும் அஃறிணைக்குரிய பால்கள். அடுத்து மூவிடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னையும் தனக்கு முன்னின்று கேட்பவனையும் ஏதோ ஓர் அயலானையும் குறிப்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை இடங்களாகும். ஆக மூவிடங்களிலும் வரும் சொல் தன்மை,
தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூவிடங்களில் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். உலக வழக்கு அப்படின்னா என்னன்னா, நம்ம சாதாரணமாக பேசக்கூடிய வழக்கு உலக வழக்கு. செய்யுள் வழக்கு அப்படின்னு சொன்னால் செய்யுள்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சில சொல் வழக்குகள் செய்யுள் வழக்கு என்று அழைக்கப்படும். இப்போ கிளி அப்படின்றது உலக வழக்கு. அதையே நான் கிள்ளை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது செய்யுள் வழக்கு. அப்போ சொல் என்பது உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும். காலத்தையோ இடத்தையோ வெளிப்படையாக குறித்து வரும். நடந்தான், ஓடினான், ஆடினான் என்பது வெளிப்படை. அவன் பொன்னன் என்பது குறிப்பு. எப்போ பொன்னை உடையவனாக இருந்தான் என்பது குறிப்பால் வெளிப்படுத்துவதால் இது குறிப்பு என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு சொல்லானது வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும். அடுத்து மொழியினுடைய வகைகள். இந்த சொல்லினுடைய வகைகள், மொழியினுடைய வகைகளை நாம் 3ஆக பகுக்கின்றோம். மொழி 3 வகைப்படும். அவை தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி அப்படின்னா என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு சொல் பொருள் தருமாறு அமைவது தனிமொழி எனப்படும். கண், மலர், நடந்தாள், நடந்தான் என்று ஒரே ஒரு சொல் தனித்து நின்று ஒரு சொல் அமைவது தனிமொழி எனப்படும். அடுத்து தொடர்மொழி. ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வருவது தொடர்மொழி எனப்படும். மலர், மாலை தொடுத்தாள் என்று ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள், 3 சொற்கள் தொடர்ந்து அமைந்து வந்திருப்பதால் இது தொடர்மொழி என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து பொதுமொழி. பொதுமொழி என்றால் என்ன? ஓகே, தனிமொழி தொடர்மொழி பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு சொல் தனிமொழி, ஒன்றிற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்மொழி. பொதுமொழினா என்ன? தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் இரண்டிற்கும் பொதுவாக அமையக்கூடிய மொழி பொதுமொழி என்று அழைக்கப்படுகின்றது. எடுத்துக்காட்டு அந்தமான். அந்தமான் என்பது எப்படி பொதுமொழி? நான் இப்போ அந்தமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்தமான்னு சொல்கிறப்போ இது தனிமொழி. அதோ அந்தமான் அப்படின்னு சொல்கிறப்போ இது தொடர்மொழி. அந்தமான் என்பது அந்தமான் என்ற தீவை குறிக்கின்றது, ஒரு இடத்தை குறிக்கின்றது. அந்த மான் என்று பிரிந்து வருகின்ற பொழுது அதோ அங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய மான் என்று வேறொரு பொருளை தருகின்றது. இவ்வாறு தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் இரண்டிற்கும் பொதுவாக அமைவதால் இது பொதுமொழி என்று அழைக்கப்படுகின்றது. இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. பலகை. பலகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பலகையை குறிக்கின்றது. பல கை என்று பிரித்து சொல்கின்ற பொழுது பல கைகள் என்று பொருள் தருகின்றது. இப்போ சேர்ந்திருந்து ஒரு பொருளையும் பிரிந்து நின்று பிரிதொரு பொருளையும் தருவது பொதுமொழி என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வளவுதான் மொழி. அடுத்து தொழிற்பெயர் பார்க்க போறோம். நம்ம பெயர் சொல்ல தொழில் பெயர் பற்றி பார்க்க போறோம். பெயர் சொல் பற்றி நமக்கு தெரியும். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும் அப்படின்னு படிச்சிருக்கோம். 6 வகை பெயர் சொற்களுள்
ஆறாவது வரக்கூடிய பெயர் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தொழில் பெயர். செயலை மட்டும் உணர்த்தி வருவது ஒரு வினை அல்லது செயலை மட்டும் உணர்த்தி காலம் காட்டாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும். திணை பால் காலம் காட்டாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நடத்தல், ஆடுதல், பாடுதல், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தொழில் பெயர்கள். இந்த தொழில் பெயர்கள்ல திணை ஏதாவது தெரியுதா? இது உயர்திணை. நடத்தல் என்பது உயர்திணையா அக்ரிணையா? நடத்தல் என்பது ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா? நடத்தல் என்பது தன்மையா முன்னிலையா படர்க்கையா? இங்கே திணை பால் எண் இடம் காலம். என்ன காலம்? இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா? இது எதையுமே காட்டாமல் செயலை மட்டும் உணர்த்தி வந்திருப்பதால் இது தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வளவுதான் தொழில் பெயர். தொழில் பெயர் தல் அல் மை போன்ற விகுதிகளை பெற்று வரும். இப்போ இந்த தொழில் பெயரினுடைய என்னென்ன தொழில் பெயர்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்க்க போறோம். முதல்ல விகுதி பெற்ற தொழில் பெயர். வினையடி, விகுதி, தொழிற்பெயர். ஒரு வினையினுடைய அடி விகுதியை ஏற்கின்ற பொழுது அது விகுதி பெற்ற தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது. நட, நட என்பது வினையடி. தல் என்ற விகுதி சேருகின்ற பொழுது நடத்தல் என்ற தொழில் பெயராக மாறுகின்றது. வாழ் என்பது வினையடி. இதோடு கை என்ற விகுதி சேருகின்ற பொழுது வாழ்க்கை என்ற தொழில் பெயராக மாறுகின்றது. ஆள் என்பது வினையடி. தல் என்ற விகுதி சேருகின்ற பொழுது அல் என்ற விகுதி சேருகின்ற பொழுது ஆளல் என்ற தொழில் பெயராக மாறுகின்றது. அல் என்ற விகுதி சேருகின்ற பொழுது ஆளல் என்று விகுதி பெற்ற தொழில் பெயராக மாறுகின்றது. இவ்வளவுதான் விகுதி பெற்ற தொழில் பெயர். இது வினையடி. ஒரு வினையடி விகுதியுடன் இணைந்து வருகின்ற பொழுது விகுதி பெற்ற தொழில் பெயராக மாறுகின்றது. வெறும் நட என்பது வினையினுடைய அடி. நட, படி, ஆடு, ஓடு, பாடு என்பன வினையடி. இந்த நட, படி, பாடு, ஓடு என்பனவோடு விகுதியானது சேர்கின்ற பொழுது அது விகுதி பெற்ற தொழில் பெயராக மாறுகின்றது. நடத்தல், வாழ்க்கை, ஆளல், படித்தல், ஓடுதல், ஆடுதல், பாடுதல் என்று விகுதி பெற்ற தொழில் பெயராக மாறுகின்றது. அடுத்து எதிர்மறை தொழில் பெயர். ஒரே வினையடி பல தொழில் பெயர்களை ஏற்கும். ஒரே வினையடி பல தொழில் பெயர்களை ஏற்கும். நட என்ற வினையடியானது நடை, நடத்தை, நடத்தல் என்ற வினையடிகளை ஏற்கும். வாழ் என்ற வினையடியானது வாழ்வு, வாழ்க்கை,
வாழ்தல் என்ற வினையடிகளை ஏற்கும். ஒரே ஒரு வினையடி பல வினை சொற்களாக வரும். நட என்பது வினையடி, அதுல இருக்கக்கூடிய தொழில் பெயர்கள் நடை, நடத்தை, நடத்தல். வாழ் என்ற வினையடி வாழ்வு, வாழ்க்கை, வாழ்தல் என்ற பல தொழில் பெயர்களை பெற்று வருகின்றது. அடுத்து எதிர்மறை தொழில் பெயர். நடத்தல் என்பது தொழில் பெயர். நடத்தல் என்பதன் எதிர்மறை நடவாமை என்பது எதிர்மறை தொழில் பெயர். உண்ணல் என்பது தொழில் பெயர். உண்ணாமை என்ற அதன் எதிர்ச்சொல் எதிர்மறை தொழில் பெயர். கொல்லல் என்பது தொழில் பெயர். கொல்லாமை என்பது எதிர்மறை தொழில் பெயர். இவ்வளவுதான் எதிர்மறை தொழில் பெயர்கள். படித்தல் என்பதனுடைய எதிர்மறை படிக்காமை. நடத்தல் என்பதனுடைய எதிர்மறை நடவாமை. ஓடுதல் என்பதனுடைய எதிர்மறை ஓடாமை. இப்படி தொழில் பெயரினுடைய எதிர்மறைகள் எதிர்மறை தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து முதநிலை தொழில் பெயர். முதநிலை அப்படின்னா என்ன? ஒரு வினைச்சொல் அல்லது ஒரு தொழில் பெயரினுடைய பகுதி பொருள் தரக்கூடிய முதல் உறுப்பு முதநிலை என்று அழைக்கப்படுகின்றது. படி, ஆடு, பாடு, ஓடு, நட, நில், வை என்பன முதநிலை தொழில் பெயர். பாடம் படி, உணவை உண், எழுந்து நட என்பனவற்றில் படி, உண், நட என்று முதல் நிலை மட்டும் செயலை உணர்த்தி வருகின்ற காரணத்தினால் இது முதநிலை தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது. முதநிலை மட்டும் செயலை உணர்த்தி வருவது முதநிலை தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து முதநிலை திரிந்த தொழில் பெயர். முதல் நிலையாகிய பகுதி திரிந்து தொழிலை உணர்த்தி வருவது முதநிலை திரிந்த தொழில் பெயர் எனப்படும். கெடுவான், கேடு நினைப்பான், துப்பாக்கி சூடுபட்டு ஐவர் இறந்தனர், அறிவறிந்த மக்கட்பேறு. இந்த எல்லா தொடர்களையுமே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்களானது இருக்குது. எதெல்லாம் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொன்னா கேடு, சூடு, பேரு என்பன முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்கள். எப்படி இதெல்லாம் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்கள்? கெடுவான், கெடுதல் நினைப்பான். கெடு என்ற முதல் நிலையானது கேடு என திரிந்து வந்திருப்பதால் இது முதநிலை திரிந்த தொழில் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது. துப்பாக்கி சுடுதல் பட்டு
ஐவர் இறந்தனர். சுடுதல் என்பதனுடைய முதல் நிலையாகிய சுடு என்ற முதல் நிலை சூடு என திரிந்து வந்திருப்பதால் இது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அறிவறிந்த மக்கட்பேறு, அறிவறிந்த மக்களை பெரு, பெறுதல் என்பதனுடைய பகுதியாகிய பெரு என்பது பேரு என திரிந்து வந்திருப்பதால் இது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். இப்போ முதல்நிலை தொழில் பெயருக்கும் முதல்நிலை திரிந்த தொழில் பெயருக்கும் வேறுபாடு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். முதல்ல இப்போ 3க்கும் நான் உங்களுக்கு டேப்லர் காலம் போட்டு காட்டுறேன். தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். கெடுதல் என்பது தொழில் பெயர். கெடு என்பது இந்த கெடுதல் என்பதனுடைய முதல்நிலை. கேடு என்பது முதல் நிலை திரிந்து வந்த தொழில் பெயர். சுடுதல் என்பது தொழில் பெயர். சுடு என்பது முதல்நிலை, சூடு என்பது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். பெறுதல் என்பது தொழில் பெயர். பெரு என்பது முதல்நிலை, பேரு என்பது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். இவ்வளவுதான் தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். ஓகே, அடுத்து நாம பார்க்க போறது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா என்ன? வினைனா என்னன்னு நமக்கு தெரியும். செயல், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வினையை. நடத்தல், ஆடுதல், ஓடுதல், பாடுதல், சிரித்தல், அழுதல், நிற்றல், இருத்தல், தூங்குதல், மகிழ்தல் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வினை. வினையே பெயரை அணைப்பதால் இதை நாம வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். வினையே பெயராகி வருவதால், வினையே பெயரோடு வினையை செய்யக்கூடியவருக்கு பெயராக அமைந்து வருவதால் இது வினையால் அணையும் பெயர் எனப்படும். நடத்தல், நடந்தான் என்பது வினை. நடந்தவர் என்பது வினையால் அணையும் பெயர். நடந்தவர், பாடியவர், ஆடியவர், ஆடியவன், பாடியவன் என்று நடத்தல், பாடுதல், ஆடுதல் என்ற செயலே என்ற வினையே செயலை செய்பவருக்கு பெயராக அமைந்திருப்பதால் இது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அகழ்வார், பொறுத்தார் என்று செயலே பெயராக அமைந்திருப்பதால் வினையே பெயரையும் வினையை செய்தவரினுடைய பெயரையும் சேர்த்து அணைத்திருப்பதால் இது வினையால் அணையும் பெயர் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த வினையால் அணையும் பெயர் மூவிடங்களில் வரும். காலம் காட்டும் தொழில் பெயர் காலம் காட்டாது, மூவிடங்களை ஏற்காது. ஆனால் வினையால் அணையும் பெயர் மூவிடங்களில் வரும், காலம் காட்டும். தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு.
தொழிற்பெயர் வினையே வினை பெயர்த்தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும். காலம் காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டுமே வரும். தொழிற்பெயரானது வினை பெயர்த்தன்மையாகி வினையை மட்டுமே உணர்த்தி நிற்கும். காலம் காட்டாது. படர்க்கை இடத்தில் மட்டுமே வரும். வினையால் அணையும் பெயர் தொழிலை செய்த கருத்தாவை உணர்த்தி நிற்கும். காலம் காட்டும். தன்மை முன்னிலை படர்க்கையாகிய மூவிடங்களில் வரும். வினையாளனையும் பெயர் தொழிலை செய்த கருத்தாவை உணர்த்தி நிற்கும். பொறுத்தார், அகழ்வார், நடந்தார், ஆடியவன், பாடியவன் என்று வினையை செய்த கருத்தாவை உணர்த்தி நிற்கும். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் ஆகிய 3 காலங்களையும் காட்டும். தன்மை முன்னிலை படர்க்கையாகிய மூவிடங்களிலும் வரும். இவ்வளோதான் தொழில் பெயர். இதோட நம்முடைய சாப்டரோட இலக்கணம் முடிஞ்சிடுச்சு. நன்றி, வணக்கம்.